தமிழ்நாட்டின் தொழில்துறை டிஎன்ஏவை மாற்றியமைக்கக்கூடிய 4 ஸ்டார்ட் அப்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழ்நாடு நீண்ட காலமாவே ஒரு தொழில் வல்லமை மிக்க மாநிலமா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அதோடைய கவனம் புது தொழில்நுட்பம் மற்றும் நுட்பமான அறிவு பக்கம் மாறி இருக்குங்க. தமிழ்நாடு உலக புத்தொழில் மாநாட்டுல இந்த குறிக்கோள்கள் முக்கிய இடத்தை வகிச்சிருக்கு. தொழில்நுட்பமும் நோக்கமும் ஒரு சேர செயல்படும் போது வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத டோரஸ் ரொபாட்டிக், கிம்ஸ், கல்லாபாக்ஸ் மற்றும் கிளாடியா இந்த மாதிரியான புது ஸ்டார்ட் அப்கள் மாற்றி இருக்கு. முதல் ஸ்டார்ட் அப்பான டோரஸ் ரொபாட்டிக்ஸ் 2019 வருஷம் சென்னையில விக்னேஷ் மணிமாறன், விவாகர் செந்தில்குமார் மற்றும் அபி விக்னேஷ் கந்தசாமி இவங்களால நிறுவப்பட்ட டோரஸ் ரொபாட்டிக்ஸ் நிறுவனம் இந்தியாவின் அடுத்த தலைமுறை இயக்க அமைப்பு வடிவமைச்சிருக்குன்னு சொல்லலாம். இது சாதாரண ரேடியல் பிளக்ஸ் இயந்திரங்களை விட ரொம்பவும் குறைந்த எடை மற்றும் அதிக செயல்திறன் கொண்ட சிறிய ஆக்சியல் பிளக்ஸ் மோட்டார்கள் மற்றும் கட்டுப்படுத்திகளை கொண்டு உருவாக்கிட்டு வராங்க. சென்னையில வடிவமைக்கப்பட்டு இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு உலகத்துக்காக உருவாக்கப்பட்ட இயக்க அமைப்புகளுக்கு உலகளாவிய தர நிர்ணய அமைக்கிறது தான் எங்களுடைய இலக்கு அப்படின்னு விக்னேஷ் மணிமாறன் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. இரண்டாவது கிம்ஸ். குகன் குணசேகரன் அப்படின்றவரால 2020 வருஷம் தொடங்கப்பட்ட இந்த குகன் இண்டஸ்ட்ரியல் அண்ட் மேனுஃபேக்சரிங் சொல்யூஷன்ஸ் நிறுவனம் இந்திய உற்பத்தி துறையில இருக்கிற ஒரு பெரிய இடைவேளையை களைய ட்ரை பண்ணுது. அது இறக்குமதி செய்யப்படக்கூடிய இயந்திர கருவிகளை சார்ந்திருக்கிறதோட மட்டும் இல்லாம இந்த நிறுவனத்தின் முதன்மையான தயாரிப்பான கட்டானா அப்படிங்கிற ஒரு அமைப்புகள் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் உள்நாட்டு அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கட்டானா அமைப்புகள் வகுப்பறைகளுக்கான சிறிய கருவிகள் இருந்து தொழில் துறைகளுக்கான நடுத்தர இயந்திரங்கள் வரைக்கும் பல மாடல்கள்ல கிடைக்குது. இது குறைஞ்ச விலையிலையும் வளர்ச்சிக்கு ஏற்றதாகவும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்டார்ட் அப் தமிழ்நாட்டுடைய ஆதரவுடனும் ஐஐடி மெட்ராஸின் ஆரம்ப கட்ட பங்களிப்புடனும் இந்த கிம்ஸ் நிறுவனம் இப்போ ஒரு பெரிய நிறுவனமாகவும் வளர்ந்திருக்கு. மூணாவது கல்லாபாக்ஸ். கார்த்திக் ஜெகநாதன், யதேந்தர் பஞ்சநாதன் மற்றும் யோகேஷ் நாராயணன் இவங்களால 2021 வருஷம் தொடங்கப்பட்ட கல்லாபாக்ஸ் நிறுவனம் செயற்கை நுண்ணறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு உரையாடல் தளத்தை உருவாக்கி இருக்காங்க. சென்னை, துபாய் மற்றும் டெலாவேர் இந்த மாதிரியான இடங்கள்ல அலுவலகங்களை கொண்டு இருக்கிற இந்த கல்லாபாக்ஸ் தன்னை உரையாடல் சார்ந்த செயற்கை நுண்ணறிவு துறையில வேகமா வளரும் நிறுவனங்களா நிலை நிறுத்தி இருக்காங்க. இது கடும் போட்டி நிறைந்த சாஸ் சந்தையில தனக்குன்னு ஒரு சிறப்பான இடத்தையும் பிடிக்க வச்சிருக்காங்க. நாலாவது கிளாடியா சஸ்டைனபிள். தமிழ்நாட்டின் திருப்பூர தளமா கொண்ட வோனிட் அப்படிங்கிற வர்த்தக பெயர் கொண்ட கிளாடியா சஸ்டைனபிள் டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனம் 100% இயற்கையான கழிவு இல்லாத சாயமிடும் முறையை முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த முறையில தாவரங்கள் மற்றும் கடலிருந்து பெறப்பட்ட வண்ணங்களை யூஸ் பண்றாங்க. கிளாடிஸ் ரூத் ஜோசபின் அப்படின்றவரால தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் பாரம்பரிய சுற்றுச்சூழலுக்கு உகந்த சாயமிடும் முறைக்கும் நவீன ஃபேஷன் சப்ளை செயின்களின் தேவைகளுக்கும் இடையே இல்ல இடைவெளியை குறைக்குது. செயற்கை சாயங்களுக்கு பதிலா இயற்கை முறைகளை பயன்படுத்துறதின் மூலமா இந்த கிளாடியா நிறுவனம் நச்சுத்தன்மை வாய்ந்த கழிவுநீர் நீர்நிலைகள்ல கலக்கிறத தடுக்கிறது மட்டும் இல்லாம நீர் பயன்பாட்டையும் குறைச்சிருக்கு.